ஹே காய்ஸ், சம் ரேண்டம் டே மதுரை டு சென்னை வைகை எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து தான் ஸ்டார்டிங்கிறதுனால ஆல்ரெடி நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்க்காம பக்கத்து பிளாட்ஃபார்மில் போய் தேடிட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம 20 மினிட்ஸ் முன்னாடியே இங்கே ரீச் ஆகிட்டதுனால ரிலாக்ஸாக ஏறி செட்டில் ஆகியாச்சு. லைட்டாக பசிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மசால் தோசை வாங்கி ஆல்ரெடி ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டோம். இருந்தும் சாப்பிடாமல் இருந்தால் கூட பசிக்காதுங்க. இந்த வயிற்றுக்கு கொஞ்சோண்டு ஏதாச்சும் கொடுத்தா போதும், அதிகமாக பசிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ரெடி ஜூட்டுன்னு சாப்பிட்ற தேடலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வடை, அப்புறம் ஒரு டீ, அடுத்து ஒரு இட்லி பிரேக். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கில் 3 இட்லி ஒரு வடை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ட்ரெயின்குள்ளேயே எடுத்துகிட்டு வருவாங்க. பே பண்ணி வாங்கிக்கலாம். டேஸ்ட் எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்னதான் நான் தைரியமாக இங்கே நின்றுட்டு இருந்தாலும் ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கு ஒரு ஃபோர்ஸ் நம்மளை இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சாங்கை கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே வேர்க்கடலை சுண்டலும் கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு சிப்ஸும் சாப்பிட்டுட்டு சீட்டுக்கு வந்தா சரியான வெயில், செகண்ட் சிட்டிங் வேற. பாலாக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. நம்ம விடுவோமா? அவங்கள உட்கார சொல்லிட்டு நான் தூங்கியாச்சு. எழுந்து பார்த்தா சென்னை. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.